அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. ஜெரோதாவில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிறைய அப்டேட்ஸ் அவங்க விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதில் ரெண்டு மிகவும் முக்கியமான அப்டேட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்டரை பை பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இப்போ வாட்ச் லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸை எல்லாமே வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பையோ செல்லோ பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ பாருங்கள் நான் சார்ட் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ HDFC பேங்க் இருக்குன்னா சார்ட் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா HDFC பேங்கோட சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு இடத்துல பையோ செல்லோ பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்லாம் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி பை பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் செல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டுக்கு போயிட்டு திரும்ப அந்த ஸ்டாக்ஸை சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ட்ரேட்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஒரு ஆர்டர் மாதிரி ஒன்று உருவாகும் பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்த நம்ம கர்சர் கொண்டு போனால் அந்த லைன்ட்டை பாருங்கள் அதை நம்ம மூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள் இதுதான் நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த லைன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ட்ரேடுங்கிறத கிளிக் பண்ணி இப்படி வச்சுட்டு ஸோ நீங்கள் இன்ட்ராடேல பண்ணிங்கன்னா இன்ட்ராடே சூஸ் பண்ணிக்கிங்க. எம்ஐஎஸ் சூஸ் பண்ணிவிட்டு பை பண்ண போகிறீங்களா செல் பண்ண போகிறீங்களா எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு எத்தனை ஆர்டர் நீங்கள் ஆல்ரெடி போட்டிருந்தீங்களோ அந்த ஆர்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கேயே ஸோ இப்போ நீங்கள் 5 ஆர்டர் போட்டிருக்கீங்கன்னா 5 ஆர்டர் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே செல்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த இடத்த பை பண்ணிட்டீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்த பை பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதுக்காக நீங்கள் ஆல்ரெடி கவர் ஆர்டர் போடாமல் விட்டீங்க அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. ஸோ இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த ஆப்ஷன் இது மாதிரி அப்படி தான் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இப்போ இந்த லைனை கட் பண்ணிட்டு போனால் நீங்கள் செல் பண்ணணும்னு வச்சிங்களேன். ஸோ நீங்கள் இந்த ட்ரேடுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த ட்ரேடுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி எந்த இடத்த நீங்கள் இந்த கட் பண்ணி போனால் மேலே போகும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த லைனை வச்சுட்டு பைங்கிற ஆர்டர் இருக்கா? ஸோ இங்கே பார்த்தா பை செல் கேட்கும். பை செல் கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சிஎன்சியில் எம்ஐஎஸ் சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிவிட்டு பைனா பை கொடுத்துட்டு ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் ஒரு பை கொடுத்தனா இந்த இடத்த பாருங்கள் பைன்னு இருக்கும். நீங்கள் பை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்த எப்போ அந்த லைன் வருதோ ஸோ அந்த இடத்த எப்போ அந்த ஸ்டாக்ஸ் கட் பண்ணி போகுதோ அந்த இடத்த ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பை ஆயிரும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டேங்கிறனால இன்றைக்கி மார்க்கெட் இல்லை. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்ஷன், இது புது ஆப்ஷனு. ஜெரோதா இந்த ஆப்ஷன் நல்லா இருக்கிறதுனால ஜெரோதாவும் இந்த ஆப்ஷனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஸ்டாப் லாஸ் எங்கேயும் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரேடை கிளிக் பண்ணி இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டுக்க முடியும். ஸ்டாப் லாஸ் மீன்ஸ் அந்த இடத்த கட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக செல் ஆயிரும். அந்த மாதிரி தான் ஸ்டாப் லாஸ். ஸோ இது மாதிரி நீங்கள் டார்கெட்டும் இதிலே ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மொபைலெலாம் அந்த ஆப்ஷன் வந்துருச்சு. அதாவது என்னென்னா நம்ம டார்க் மோட் அல்லது நைட் மோட்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா ஸோ இப்போ லேப்டாப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வச்சுங்களேன் ரூமுக்குள்ளே. ஸோ ரொம்ப எப்பவுமே பவராக இருக்கிறதுனால நமக்கு கண்ணு வலிக்க கூட சான்சஸ் இருக்குது. ஆனால் மொபைலில் நைட் மோடு டார்க் மோடு அது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இது ஆல்ரெடி இந்த ஆப்ஷன் சார்ட்டில் ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க ஜெரோதா பட் டோட்டலாக இந்த டேஷ்போர்டுக்கு இப்போ தான் கைட் டேஷ்போர்டுக்கு ஜெரோதா இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்குது. ஸோ இது டார்க் பேக்ரவுண்டாக இருக்கணும். நம்ம கண்ணுலாம் வலிக்காமல் எவ்வளோ நேரம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு கண்ணு வலிக்காத மாதிரி டார்க்காக இருந்தால் வலிக்காது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் அந்த ஆப்ஷன் ஆக்டிவ் பண்ணணும் டார்க் மோட் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜெரோதாவோட ஐடி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல் அல்ல செட்டிங்ஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணால் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அதில் கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா சார்ட் இருக்கும். அடுத்து கீழே பார்த்தா தீம்னு இருக்கும். டிஃபால்ட் அண்ட் டார்க்னு இருக்கும். ஸோ இந்த டார்க்குங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. இது கிளிக் பண்ணால் போதுங்க பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாகவே பாருங்கள் டார்க்காக மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் விண்டோவை பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் இப்போ ரீசனாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஜெரோதா. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இந்த ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஆப்ஷனையும் ஜெரோதா நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் நிறைய பேருக்கு இப்போ தெரியாமல் இருக்கும். ஆனால் மொபைல் ஆப்பில் ரொம்ப நாளைக்கு முன்னே வந்துச்சு. ஸோ இப்போ தான் டார்க் மோடு இந்த சிஸ்டத்துக்காக இப்போ தான் விட்டுருக்காங்க. சரிங்களா? டார்க் மோடு வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் டிஃபால்ட்டில் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஒயிட் பேக்ரவுண்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்ன ரெண்டு விஷயமும் சரி உங்களுக்கு ஜெரோதாவில் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஜெரோதாவில் இது வரைக்கும் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஜெரோதா ஓப்பன் டிமெட் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜெரோதா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ஜெரோதா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்லாம் தெரியாமல் இருக்கலாம். சரிங்களா?
ஓகே, தேங்க்யூ.